ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லி உன் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்கி நல் வாழ்க்கையையும் அமைத்து கொடுப்பதற்காக தான் உன் வராகியம்மா உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். எளிதில் யாருக்கும் சுலபமாக கொடுத்திடாத இந்த வராகியின் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என் செல்லமே. உன்னை தேடி வந்து அருளாசி கொடுக்க வந்த தாயை இப்போது உள்ளே அழைப்பாயா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராகு. என்னையே கதி என நம்பி வாழ்ந்து கொண்டு என்னையே தேடிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையாகிய உன்னை அருளாசி செய்வதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி நீ எதை நினைத்தும் கதி கலங்க வேண்டாம். உன் விதியும் கதியும் இப்போது முடியப் போகிறது. அதாவது உன் கவலைகளை எல்லாம் வீதி வழியே திருப்பி அனுப்பி உனக்கான சந்தோஷத்தை உன் வீட்டிற்குள் அனுமதிக்கப் போகிறேன். என்னையே நம்பி வாழ்ந்து வந்த உனக்கு எல்லா வகையிலும் துணையாய் நான் நிற்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கும்படி பல வாய்ப்புகள் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது. எனக்கான அதிர்ஷ்டம் எப்போது வரும் என காத்திருந்த உனக்கான அதிர்ஷ்டத்தை தான் என் கரங்களில் ஏந்தி கொண்டு வந்துள்ளேன் என் செல்லமே. இடரான பாதையிலும் தடையில்லாமல் முயற்சி செய்து இப்போது நீ சாதனை படைக்கப் போகிறாய். பிரச்சனையின் கடிவாளத்திலிருந்து மீண்டு வந்து அதிர்ஷ்டவசமாய் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளப் போகிறாய். பொறுமையா இரு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். தண்டனை பெற்ற கைதி போல வாழ்க்கையில் திசை மாறி இப்போது பிரச்சனைகளும் துக்கங்களும் மட்டுமே நிறைந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது நல்வாழ்க்கையாக அமையப் போகிறது. எப்போது எனக்கு நல்லது நடக்கும் என ஏக்கத்தோடு காத்திருந்த உனக்கு நீ பொறுமையோடு இருந்ததின் பலனாகத்தான் இப்போது மாபெரும் வெற்றியை அனுபவிக்கப் போகிறாய். எல்லாமே சரியாகும் என நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உன் ஏக்கங்களை போக்கி சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன். தொட்டதற்கெல்லாம் குறைகள் சொல்லி உன் வாழ்க்கையின் பலவீனத்தை மட்டுமே சொல்லி சொல்லி உன்னை குறை சொல்லி குற்றம் சொன்ன மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்விலிருந்து விலகப் போகிறார்கள். இனி எல்லாரும் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய நல்ல செயல்களையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிந்து கொண்டு பாராட்டப்படக்கூடியவர்களாக வெற்றி வாகையை உனக்கு அணிவிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக உன்னை சுற்றி இருக்கும்படி நான் என் அற்புதங்களை செய்துவிட்டேன் என் செல்லமே. இந்த உலகம் உன்னுடைய முயற்சியை கவனிக்கவில்லையே, உன்னை பாராட்டவில்லையே, அங்கீகரிக்கவில்லையே, நீ செய்த நல்லதை புரிந்து கொள்ளவில்லையே என நீ கவலை கொள்ளவே வேண்டாம். அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் வராகியம்மா நான் அறிவேன். உனக்கானதை எப்போது எந்த விதத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என நானும் காத்திருந்து கொண்டுதானே இருந்தேன். இதோ இப்போது நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் பலனாக பல நற்செயல்களை உன் வாழ்வில் நான் செய்து முடிக்கப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்வில் முடிவல்ல, எல்லாமே ஆரம்பம்தான். உன் வாழ்க்கை பக்கம் முழுவதையும் நான் வெற்றியால் நிரப்பப் போகிறேன். சந்தோஷத்தால் மனநிறைவாய் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏற்றம் காணப் போகிறாய். பொறுமையோடு இருந்த உன் வாழ்வில் எல்லா கசப்புகளையும் போக்கி இனிப்பான சந்தோஷ வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன். மனதளவில் பக்குவப்பட்டு எல்லா வெற்றிகளையும் நீ பெற தயாராகு. உனக்கான வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உண்டாகும்படி நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் அல்லவா? இனி நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நீ கேட்டதெல்லாம் அப்படியே உனக்கு கிடைக்கும். தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிட்ட உன் வாழ்க்கை வண்டிக்கு அச்சாணி போல நான் இருப்பேன் என் செல்லமே. கடமையை மட்டும் தொடர்ந்து செய்து வா. உன் வாழ்க்கை போராட்டத்தில் உனக்கான வெற்றி கனியை கொண்டு வந்து தருவதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன்னுடைய உருக்கமான மனநிலையும் சிறப்பான செயல்பாடுகளும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு அணிவேராக அமையப் போகிறது. எதை கண்டும் கலங்காதே. நீ மனமுருகி நிற்கும் போதெல்லாம் நீ வழிபடும் இந்த வராகியம்மா நான் உன்னை காப்பாற்ற வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி அருள் செய்வேன் என் செல்லமே. இனி நீ எதை கண்டும் கவலை கொள்ளாத அளவிற்கு திசை மாறி போயிருக்கும் உன் வாழ்க்கையை என் அருள் சக்கரத்தால் சரி செய்ய போகிறேன். பூத்து குலுங்காமல் இருக்கும் உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அருள் செய்துவிட்டாலே போதும். எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கான சதி செய்த விதியையும் முறியடித்து உனக்கான வெற்றி கதவை திறந்து வைப்பேன் என் செல்லமே. விதி உனக்காக 1000 கதவுகளை மூடினாலும் நீ கவலை கொள்ளாதே.
முயற்சியும் நம்பிக்கையும் உன்னிடம் இருக்கும் வரை நிச்சயமாய் நீ வெற்றி கதவை திறந்து விடுவாய். வாய்ப்புகள் வெறுமனே உன்னை விட்டு கடந்து போகிறதே என நினைக்காதே. கூடிய விரைவில் உனக்கான வாய்ப்பு வெற்றிகரமாய் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. இதுவா வாழ்க்கை என கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்து சந்தோஷங்களை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை பாதையானது படிப்படியாக மாறத்தான் போகிறது. வெட்டி செலவு செய்யாமல் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் இந்த வராகியம்மாவை நம்பி நீ வணங்க ஆரம்பித்தால் போதும். மீளாத துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விரைவில் போய்விடும் என் செல்லமே. வண்டிக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அதே போல உன் வாழ்க்கைக்கு பக்தியும் நம்பிக்கையும் மிகவும் அவசியமான விஷயங்கள். என் மீது நம்பிக்கை கொண்டு பக்தி செலுத்தி வா. உனக்கான நல்ல நேரம் கைகூடி வரும்படி இந்த வராகியம்மா நான் அருள் செய்வேன். அதிகமாக வளைத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்திற்கு மேல் வில்லானது முறிந்துவிடும் அல்லவா? வில்லை வளைத்தால் உடைந்துதானே போகும். அதே போல உடைந்து போகக்கூடிய ஆளாக உன் மனம் இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எவ்வளவு வளைந்தாலும் மனதை மிகவும் பக்குவப்படுத்தி கொண்டு தைரியமாய் நீ இருக்க வேண்டும். வாழத்தானே வாழ்க்கை. வாய்ப்புள்ள பொழுதே நீ வாழ்ந்துவிடு. காலம் கடந்த பிறகு காரணத்தை தேடக்கூடாது. உன் வாழ்வில் எல்லாமே உனக்காக தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா துன்பங்களையும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உன்னிடம் அனுமதிக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வர தயாராகு. உனக்கான பாதை என்பது பழுதாகி நின்றுவிடாது என் செல்லமே. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் இஷ்டப்படி உனக்கு நடத்தி முடிக்கத்தான் போகிறேன். என் அருளால் எல்லா செயல்களும் உனக்கு சிறப்பாய் நடக்கும். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறும்படி நான் அருள் செய்வேன். வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கல்லை கட்டி பின்னுக்கு இழுப்பது போல நான் பின்னால் தான் போகிறேனே தவிர இன்னும் எனக்கு சாதகமாக எந்த விஷயமும் நடக்கவும் இல்லை. நான் முன்னேறி முன்னேற்றத்தை நோக்கி போகவும் இல்லை என கவலைப்படுகிறாயா? கலங்காதே. முயன்றால் தானே முயற்சி. நம்பிக்கை எனும் கல்லை கட்டி இழுத்துப்பார். ஒரு முல்லை கூட மிதிக்காமல் வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா? எந்த அளவிற்கு நீ முயற்சி செய்தாயோ அந்த அளவிற்கு மிக அதிகமாக உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் நான் கொடுப்பேன். எந்த புயல் வந்தாலும் வாழ்வில் எந்த பிரச்சனைகள் உன்னை தாக்க வந்தாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம். நம்பிக்கையோடு என்னை வழிபடும் உன் வாழ்வில் உனக்கான காலம் கனிந்து வரப்போகிறது. உனக்கான வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அற்புதங்களை செய்யத்தான் போகிறேன். மூளையால் சிந்திப்பவன் பாதி மனிதன்தான். இதயத்தால் எல்லா மனிதர்களும் தன் போலதான் என சிந்திப்பவன் தான் முழு மனிதன். நீயும் அப்படிதான். எல்லா மனிதர்களையும் சரிசமமாய் பார்க்க வேண்டும். செய்ய தெரிந்தவன் சாதிக்கிறான். செய்ய முடியாதவன் வார்த்தைகளால் போதித்து கொண்டே இருப்பான். நீ எப்படி மற்றவர்களுக்கு அறிவுரைகளை வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டே இருக்கப் போகிறாயா? அல்லது சரியான விஷயத்தை பின்பற்றி உன் வாழ்வில் நீ சாதிக்கப் போகிறாயா என்பதை முதலில் முடிவெடுத்துக்கொள். சுழன்று கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் உனக்கான ஒரு நிரந்தரமான உயர்வான இடத்தை நான் அமைத்துக் கொடுப்பேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை வளம் பெறும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.